யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. டிசம்பர் 1, 1977 வருடம் நம் பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்குமார் சுவாமிகளின் ஜெயந்தி விழாவில் அவருடைய தெய்வீக திருமுன்னிலையில் தமிழ் பேரறிஞர் திரு கீவா ஜெகநாதன் அவர்கள் ஆற்றிய நீண்ட சொற்பொழிவிலிருந்து பல பகுதிகளை இங்கு ஒன்றன் பின் ஒன்றாக நான் வாசித்திருக்கிறேன். இந்த சொற்பொழிவில் பல நல்ல அரிய கருத்துக்கள் புதைந்து கிடப்பதால் எல்லோரும் அதை கேட்டு பயன்பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு ஞானியின் பிறந்த நாள். இங்கே அருளுருவாக எழுந்தருளியிருக்கும் மகா சுவாமிகளின் பாதங்களில் என் பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கேயுள்ள தாய்மார்களுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் உரியனவாகுக. திரு சுகப்பிரம்மம் தமக்கே உரிய முறையில் சுவாமிகளுடைய பெருமையை இரத்தின சுருக்கமாக சொன்னார்கள். அதற்கு பின்பு தம்முடைய அனுபவத்தை ஒரு இளைஞர் சொன்னார். அவர் பத்திரமே எழுதி வாசித்தார். மிக பத்திரமாக கொண்டு வந்து பத்திரமாக எழுதி கையெழுத்து போட்டு வாசித்தார். ஆத்ம தனத்தை இழத்தல். நாம் இழந்த ₹1,00,000 கிடைத்தது என்றால் ஆனந்தத்தை தராதா? எது நஷ்டமானாலும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆத்மதனம் நஷ்டமானால் அதை பெறவே முடியாது. மலை போனால் வேறு ஓரிடத்தில் திரும்ப மலை எழும்பும். ஓரிடத்தில் கடல் மறைந்தால் வேறோரிடத்தில் கடல் உண்டாகும். பணம் போனால் திரும்ப வரும். கல்வி மறந்து போனால் திரும்ப புத்தகத்தில் படித்து கொள்ளலாம். மனைவி மறைந்து போனால் மற்றொரு மனைவியை திருமணம் செய்து கொள்ளலாம். இப்படி உயர்ந்த பொருள் பலவற்றையும் எப்படியாவது பெற்றுக்கொள்ளலாம். இவற்றையெல்லாம் பெற்று அனுபவிக்கிறவன் மனிதன். அவனே ஆத்மா. இந்த ஆத்மா என்கிற தனமே எல்லா தனத்திலும் சிறந்தது. அது போய்விட்டால் கதி மோட்சமே இல்லை. ஆத்மாவை இழப்பது போன்ற தொல்லை வேறு இல்லை. மாயையின் வலிமையினால் நாள்தோறும் ஆத்மஹத்தி நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை நாமே கொன்று கொண்டிருக்கிறோம். கழுத்தில் சுருக்கு போட்டு கொண்டால் தற்கொலை என்கிறோம். ஆனால் ஆத்மாவாகிய நாம் எதை பெற வேண்டுமோ அதை பெறாமல், ஆத்மா இருந்தும் பயன்படாமல் ஒரு வகையில் பிடமாக இருக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை. கையும் காலும் உடைய உடம்பு வியாதி வந்துவிட்டால் அந்த உறுப்புகளால் எந்தவித பயனும் இல்லாமல் போகிறது. சில சமயங்களில் கை அதிகமாக அசைகிறது. அசைய வேண்டிய அளவுக்கு அசைந்தால்தான் கை என்று சொல்லலாம். அப்படியே நடக்கும் அளவுக்கு நடந்தால் கால். அளவுக்கு மேலே ஆடினாலும் அசைந்தாலும் அது வியாதி. பக்கவாதம் உடையவர்களின் கையும் காலும் ஆடிக்கொண்டே இருக்கும். கை மிக அதிகமாக ஆடிக்கொண்டே இருப்பது அதிக பயன் என்று எண்ணலாமா? அது நோய்தான். உடம்பெல்லாம் அதிகமாக ஆடும்போது அதை வலிப்பு என்று சொல்வார்கள். உடம்பு இருந்தும் அதனால் அடைய வேண்டிய பயனை பலர் இழந்து விடுகிறார்கள். உடம்பில் உள்ள அங்கங்கள் எதை எதை எவ்வப்போது செய்ய வேண்டுமோ அப்படி செய்தால்தான் உடம்பினால் உண்டாகும் பயன் கிடைக்கும். எதை எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவிக்க வேண்டும். கையினால் கொடுக்க வேண்டும், காலினால் நடக்க வேண்டும். உறுப்புகளின் செயல்கள் மாறினால் அது சரியான முறையாகாது. சிலர் கையால் நடக்கிறார்கள், பாவம். சிலர் காலினால் கொடுக்கிறார்கள். ஆம், இதை உதை என்று சொல்கிறோம். இவையெல்லாம் இயற்கைக்கு மாறானவை.